வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி ரெயின்போ நகரில் இயங்கி வரும் ஃபர்ஸ்ட் கிரை இன்டெலிஜென்ஸ் முன் மழலையர் பள்ளி ஆண்டு விழாவில் புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ கலந்து கொண்டு சிறுவர்களுக்கு பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர் பகுதியில் இயங்கி வரும் பிரபல ஃபர்ஸ்ட் கிரை இன்டெலிஜென்ஸ் முன் மழலையர் பள்ளியின் ஆண்டு விழா ஃபிட்னஸ் பியஸ்டா 2024-2025 என்ற பெயரில் கருவடிக்குப்பம் சித்தானந்தா கோவில் அருகில் அமைந்துள்ள புதுச்சேரி மருந்தாளுநர் சங்க கட்டிடத்தில் உள்ள முதல் தளத்தில் இன்று சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ கலந்து கொண்டு சிறுவர்களுக்கு பதக்கங்கள் வழங்கி சிறப்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் அவர்கள் குழந்தைகளுக்கு அறிவுரை வழங்கி நிகழ்ச்சியை சிறப்பித்தார். நிகழ்ச்சியின் போது திரளான பள்ளி குழந்தைகள் மற்றும் பள்ளி நிர்வாகிகள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் உடன் இருந்தனர். புதுவை சட்டப்பேரவை கூட்டத்தில் உறுப்பினர்களின் 781 வினாக்களுக்கு விடையளிக்கப்பட்டுள்ளது என பேரவைத் தலைவர் செல்வம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சபாநாயகர் செல்வம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை சட்டப்பேரவை கூட்டம் மார்ச் 10ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உரையோடு தொடங்கியது. முதல்வர் ரங்கசாமி 2025-2026 ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். அவர் பேரவையில் ஒரு இடைக்கால நிதிநிலை அறிக்கை உட்பட 18வது முறையாக நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்து சாதனை படைத்துள்ளார். கூட்டத்தொடரில் உடு குறியிட்ட வினாக்கள் 579 மற்றும் உடு குறியிட வினாக்கள் 263 என மொத்தம் 842 வினாக்கள் எம்எல்ஏக்களிடமிருந்து பெறப்பட்டன. இதில் 541 உடு குறியிட்ட வினாக்களுக்கும் 240 உடு குறியிடா வினாக்களுக்கும் விடையளிக்கப்பட்டுள்ளது. ஒரு நிதி மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பள்ளி மாணவனிடம் அவசரம் என உதவி கேட்பது போல் நாடகமாடி நூதன முறையில் ஏமாற்றி ரூபாய் 25,000 மதிப்புடைய விலை உயர்ந்த புதிய சைக்கிளை திருடி சென்ற பெண்ணை சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட நாராயணதாஸ் வீதியை சேர்ந்த 9ஆம் வகுப்பு பள்ளி மாணவன் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னர் தனது பெற்றோர்கள் வாங்கி கொடுத்த ரூபாய் 25,000 மதிப்புடைய தனது விலை உயர்ந்த புதிய சைக்கிளில் நேற்று மதியம் அருகில் உள்ள கடைக்கு சென்று வீட்டிற்கு திரும்பிய நிலையில் அவரை பின்தொடர்ந்து வந்த பெண் ஒருவர் வீட்டிற்குள் இருந்த மாணவனை அழைத்து தனது கையில் கொண்டு வந்த மணி பர்ஸ் அருகில் உள்ள கடை அருகே தவறிவிட்டது. யாரேனும் எடுத்து விடுவார்கள், சைக்கிளை தந்தால் உடனே சென்று எடுத்து வந்து சைக்கிளை திரும்ப கொடுக்கிறேன் என உதவி கேட்பது போல் நூதன முறையில் நாடகமாடி உள்ளார். மாணவன் பரத் அவசரம் என உதவி கேட்கிறார் என நம்பி சைக்கிளை கொடுத்து அனுப்பியுள்ளார். ஆனால் சைக்கிளை எடுத்துக்கொண்டு சென்ற அந்த பெண் நீண்ட நேரமாகியும் திரும்ப வரவில்லை. மாணவனும் சைக்கிள் வரும் என எதிர்பார்த்து வாசலிலேயே காத்திருந்த நிலையில் சைக்கிளை எடுத்து சென்ற பெண் திரும்ப வராததால் சைக்கிள் திருடப்பட்டதை அறிந்த மாணவன் பரத்தின் பெற்றோர்கள் பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை கொண்டு சைக்கிளை திருடி சென்ற பெண்ணை தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலத்தில் மின்வாரிய தினக்கூலி ஊழியர் பணியின் போது மின்சாரம் தாக்கி டிரான்ஸ்பார்மரில் உயிருக்கு போராடி அதிர்ச்சியூட்டும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலத்தில் இயங்கி வரும் தனியார் திருமண மண்டபத்தின் அருகே உள்ள டிரான்ஸ்பார்மரில் மின்சார வாரியத்தில் தினக்கூலி ஊழியராக பணியாற்றும் சந்திரசேகர் என்பவர் பராமரிப்பு பணி செய்து கொண்டிருந்துள்ளார். அப்பொழுது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கியதில் மேலிருந்து டிரான்ஸ்பார்மர் மீது குப்புற விழுந்துள்ளார். இதில் மீண்டும் மின்சாரம் தாக்கியதால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் கிடந்துள்ளார். இதனை அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து கூச்சலிட்டனர். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த சக மின்துறை ஊழியர்கள் மின்சாரத்தை துண்டித்தனர். படுகாயமடைந்த சந்திரசேகரை மீட்டு அரியூரில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக கடலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மின்வாரிய தினக்கூலி ஊழியர் மின்சாரம் தாக்கி டிரான்ஸ்பார்மர் மீது உயிருக்கு போராடி அதிர்ச்சியூட்டும் வீடியோ சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்கள் கவர்னர் கைலாஷ்நாதனை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். காரைக்கால் மீனவர்கள் உட்பட 13 பேர் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். அதில் ஒரு மீனவருக்கு காலில் துப்பாக்கி குண்டு பாய்ந்து காயமடைந்தார்.
அவருக்கு முழு மருத்துவ சிகிச்சை அளிக்கவும், கைது செய்யப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்தவும் கவர்னரை சந்தித்து கேட்டுக் கொண்டனர். அதன் அடிப்படையில் மத்திய அரசு மேற்கொண்ட துரித நடவடிக்கை காரணமாக மீனவர்கள் விடுவிக்கப்பட்டு விமானம் மூலமாக சென்னை வந்து குண்டு அடிப்பட்ட மீனவர் சிகிச்சைக்காக சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மற்றவர்கள் சொந்த ஊர் திரும்பினர். மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுத்த கவர்னர் கைலாஷ்நாதனை மீனவ பஞ்சாயத்து குழுவினர் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். ஆந்திராவில் இருந்து புதுச்சேரிக்கு கஞ்சா கடத்தி வந்த வாலிபரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் 1.6 லட்சம் மதிப்பிலான கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி தற்காலிக பேருந்து நிலையத்தில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு இன்ஸ்பெக்டர் ரமேஷ் தலைமையிலான போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது போலீசாரை கண்டதும் மர்ம நபர் ஒருவர் திடீரென ஓட்டம் பிடித்தார். உடனே சந்தேகமடைந்த போலீசார் அந்த நபரை விரட்டி பிடித்து அவரது பையில் சோதனையிட்டனர். அப்பொழுது அவரது பையில் 4 கிலோ கஞ்சா மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. இது குறித்து போலீசார் விசாரணையில் புதுச்சேரி GN பாளையம் பகுதியை சேர்ந்த சித்தானந்தம் என்பதும் ஆந்திராவிலிருந்து கஞ்சா வாங்கி புதுவையில் விற்க எடுத்து வந்ததும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. தொடர்ந்து போலீசார் சித்தானந்தம் மீது வழக்கு பதிந்து கைது செய்து அவரிடமிருந்து ரூபாய் 1.6 லட்சம் மதிப்பிலான கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். பின்னர் சித்தானந்தத்தை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். கோணிமுடுக்கு அருகே வழுதாவூர் சேரன் நகரில் எழுந்தருளியுள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடியில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கிலிருந்து காட்டேரிக்குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடியில் நேற்று மாலை தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர். புதுச்சேரி மாடுகரையில் நடந்த இறுதி ஊர்வலத்தில் ஏற்பட்ட தகராறில் ஒருவரை கத்தியால் குத்தி இருவருக்கு தலா 5 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் மடுகரையில் கடந்த 2022ஆம் ஆண்டு நடந்த இறுதி ஊர்வலத்தில் ஏரிப்பாக்கம் புதுக்காலனை சேர்ந்த மதியழகன் என்பவருக்கும் முத்து நகரை சேர்ந்த ஐயனார் மகன் தீனதயாளன் என்பவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. அன்றிரவு வீட்டில் இருந்த மதியழகனை தீனதயாளன், அவரது நண்பர் சுதந்திரராஜ் ஆகியோர் கத்தியால் குத்தி கொலை மிரட்டல் விடுத்தனர். இது குறித்த புகாரின் பேரில் நெட்டப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிந்து தீனதயாளன், சுதந்திரராஜ் இருவரையும் கைது செய்தனர். இந்த வழக்கு புதுச்சேரி தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் நடந்தது. அரசு வழக்கறிஞர் ராஜு வாதாடினார். நேற்று விசாரணை முடிந்த நிலையில் தீனதயாளன், சுதந்திரராஜ் இருவருக்கும் தலா 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தலைமை குற்றவியல் நீதிபதி சிவகுமார் தீர்ப்பளித்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஐக்கிரவ பெருமாள் திருக்கோவிலில் 10ஆம் தேர்வு தொடங்கியதை அடுத்து மாணவர்கள் பெற்றோர்களுடன் வந்து 1008 சகஸ்ரநாம அர்ச்சனையில் பங்கேற்றனர். லட்சுமி ஐக்கிரவரின் சகஸ்ரநாம அர்ச்சனை மாணவர்கள் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவதற்காக, மேல் படிப்பில் சிறந்து படிப்பதற்காக செய்யப்படுகிறது. இதனை அடுத்து புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஐக்கிரவ திருக்கோவிலில் 10ஆம் வகுப்பு தேர்வு இன்று தொடங்குவதை அடுத்து மாணவர்கள் பெற்றோர்களுடன் வந்து 1008 சகஸ்ரநாம அர்ச்சனையில் பங்கேற்றனர். மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஐக்கிரவர் பெருமாளுக்கு மலர்களால் அர்ச்சனை செய்தவாறு 1008 சகஸ்ரநாம அர்ச்சனை செய்யப்பட்டு மாணவர்களுக்கு பெருமாள் காலடியில் வைக்கப்பட்ட எழுது பொருட்கள் வழங்கப்பட்டது. ஒதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. வெளியனூர் அடுத்த ஒதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபார்த்தனைகளும் நடைபெற்றது. இதில் மகானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மகானுக்கு கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது.
இதில் சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவேணி நகர் அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வி மணவேலி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர், பழங்கள், அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிரதோஷ நாயக்கர் உட்பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.